ஹாய். நமக்கெல்லாம் ராகு கேதுனாவே ஒரு அச்சம் இருக்கும். அதுலேயும் ராகு கேது பெயர்ச்சின்னா கொஞ்சம் பயமே இருக்கும். இந்த வருடம் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆக போகுது. இப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கும் சிம்மத்தில் இருக்கிற கேதுக்கும் பெயர்ச்சி ஆக போகிறாங்க. இப்படி பெயர்ச்சி ஆகிற ராகுவும் கேது கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல வர ராகு என்ன செய்வார்னா, 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த வருடம் உங்களுக்கு வெளிநாடு போய் வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செய்வீங்க, தொழில் பண்ண வெளிநாடு போவீங்க, இல்லை சுற்றி பார்க்க வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்கு போய் செலவு பண்ணுறது, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும். செலவுகள் அதிகரிக்கும், ஆடம்பர செலவுகள் இருக்கும். ஒரு பெருமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் உங்களோட ஜாலிக்காகவும் செலவுகளை அதிகமாகவே செய்வீங்க. அதே மாதிரி 6ஆம் வீட்டுக்கு வர கேது என்ன செய்வார் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது வேலை, கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் 6ஆம் வீட்டை வச்சு தான் சொல்லுவோம். வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம்ன்றதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். தொழிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். வழக்குகள் சாதகமாகும். உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது பஞ்சாயத்து மூலிமா சாதகமாகும். இல்லைன்னா வழக்கில் வெற்றி அடைவீங்க, இல்லை அவங்க வழக்கை வாபஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, எதிரிகளை வெல்வீர்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா, யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்போ வரும். அந்த சந்தேகத்தை தவிர்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாகவே இது இருக்கும். வணக்கம்.